ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஹேர் பேக் தான் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பொடுகு இந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்காகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்காகவும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுற எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தேவையானது எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நான் என்னென்ன அப்படின்ட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாங்க. இது விழுந்துச்சு, கட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சின்னதாக ஒரே ஒரு இது மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இது தொலி எடுக்கிறதாங்க பெரிய விஷயம். சின்ன வெங்காயத்தில், பெரிய வெங்காயத்தில் கூட எடுத்துடலாம், ஆனால் சின்ன வெங்காயத்தில் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படியாவது எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிட்டாலே முடிஞ்சிச்சு. இதை இருக்கா, இதை பார்த்திங்கன்னா இப்படி நேராக ஒரே ஒரு கட் பாருங்கள், ரெண்டாயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம போட போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா மிக்சியிலே அடி ஆகிடும் அது எல்லாத்துக்கூடமே சேர்ந்து. ஸோ அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவும் போட வேண்டாம். அதனால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் கிட்ட தான் எடுத்திருக்கேன். ஸோ அதிகமாகலாம் எடுக்கலை நான். அதில் நம்ம அரைக்கும் போது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் இல்லையா, அதனால் நான் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெங்காயத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த ஸ்டேஜுக்கு தான் இருக்குது. ஸோ இதை போய் நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு இன்னும் நிறையா இருக்குது, அது எல்லாத்தையுமே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம். ஸோ வெந்தயத்தை பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ இது கூட சேர்ந்து தான் நம்ம அரைக்க போகிறோம். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இந்த தண்ணி கூடயே சேர்ந்து தான் நம்ம அரைக்க போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிருக்கு. ஸோ நைட்டே ஊற வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், அரைக்கும் போது நல்லாயிருக்கும். ஏன்னா அதுதான் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு, தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ நல்லா முதுன்னு இருக்குது. இதை நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் தேவையானது இருக்குது, அதையும் என்னென்னு பார்த்துடலாமா. நம்ம நல்லா பெருசாக இருக்கா, நன்றி. பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். ஸோ போடவுமே எப்படி எல்லோ கலரில் ஆகிடுத்து. அவ்வளோதான், ரெண்டுத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. தண்ணிக்குள்ளே போட்டு கழுவிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கத்தாழையில் பாருங்கள் எப்படி பச்சை கலரில் ஆயிடுச்சு தண்ணியேவும். ஸோ இது எல்லாத்தையுமே தான் நம்ம க்ளீன் பண்ணணும். நல்லா இன்னும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணிடணும். அவ்வளோதான் நமக்கு வேலை. ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கத்தாழையை நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். நல்லா சுரண்டி எடுங்க. ஐயோ வண்டி வேற போயிடுச்சு. அதனால் அதுக்கு எல்லாத்தையும் நல்லா எடுத்துக்கிடணும். ஆரம்பிச்சு நல்லா கழுவிக்கலாம். கத்தாழையே சூம்பி போயிடுச்சு. அடிக்கிற வேலைக்கு இது கூட ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு. சிரிப்பு வருது எனக்கு கடுப்பு. அப்படியே மீட்டும் பிள்ளை நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு கூட எடுத்துடலாம். ஸ்பூன் ஒரே ஸ்பூன் மட்டும் எடுத்துருவோம். அங்கே ஸ்பூன் வச்சு இப்படியே எடுத்துடணும். இது ஈஸியாக இருக்கே, கத்தி வச்சு எடுக்கிறது கூட
செம்மல லைட்டாக தேய்ச்சா கூட ஏய் நல்லா வருதுடா. ரப்பு ஸ்க்ரப் முடிந்து விட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். ஸோ என்னென்னு நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் அதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம் அதையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கற்றாழை, ஸோ அதையும் எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது கற்றாழை, இதையும் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. இது நம்ம எப்படி அரைக்கணும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை தான் அரைச்சி நம்ம தலையில் தேய்க்க போகிறோம். வாங்க எப்படி போடலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மிக்ஸி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயத்தை தான் போட போகிறோம். ஸோ வெந்தயத்தை பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க, பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ இதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நல்லா வடிகட்டிடுங்க. லாஸ்ட்டு தான் இந்த தண்ணி தேவைப்படும், பார்த்துக்கோங்க. போட்டாச்சு, கட் பண்ணி. ஸோ வெந்தயத்தை எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். பாருங்கள் எல்லாத்தையுமே கொட்டிட்டேன் நான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே போடுங்க, நல்லது, உடம்புக்கு மிகவும் நல்லது, முடி நல்லா வளரும். அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். ஸோ இதை கட் பண்ணது எல்லாத்தையுமே இப்படி உள்ளே போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச கற்றாழை அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம பண்ணுற கூத்துருக்கு. ஸோ அடுத்து கத்தாழையை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். தண்ணியை அடிச்சு ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், இதை நம்ம அரைக்கணும். ஜெல்லி மாதிரி வருது, சாப்பிட்டா நல்லா இருக்குமாம்மா? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. ரெடி ஆகிட்டு இதை நம்ம அரைக்க வேண்டியதான் வேலை. ஸோ அவ்வளோதான், அரைக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க, இதிலே தண்ணி இருக்கும், அதனால நம்ம அரைச்சிக்கலாம். இங்கே வடை ஸ்மெல் அடிக்குதுமா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, அரைச்சாச்சு. நம்ம தலையில் தைக்கலாம். நல்லா எடுத்து மக்களே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செம்ம சூப்பராக அரைச்சிருக்கு. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. இங்கே இருங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியுது. தண்ணி அரைக்காமே நமக்கு நல்லா கொலன்னு இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அப்படியே குளிக்கணும். ஸோ அப்ளை பண்ணலாமா?
எங்க வர இரு வாரேன். உனக்கு தேப்பம்மா தலையில ஏண்டா உனக்கு தேப்பம்மா உனையல்லடா இவனடா தேவேசே 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 ஸ்ட்ராங்கா இருக்கா? மோன் போதும்ல? போதும் போதும். அவன் வந்துட்டானா அவனுக்கு கையோட தேய்ச்சி விட்டுருவேன். சாணி மண்டை மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்குமா, குளு குளு குளுன்னு இருக்கு. தேவேசே அது நான் குளிச்சியா பாருங்க இப்படிதான் இருக்கு. ஸோ நான் நல்லா தேய்ச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிக்கு தான் எங்கள் அம்மா தேய்ச்சி விட்ருக்காங்க. ஸோ தேய்ச்சிட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு ரிசல்ட் சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க, செம்ம சில்லுன்னு இருக்குது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி குளித்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குது. ஸோ இது நான் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கிட்ட ஊற வைக்க போகிறேன். ஸோ இப்போ போய் சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குது. ஸோ சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உருட்டுளுந்து சாதம் வித் எக்கு. ஸோ இதை தான் நம்ம சாப்பிட போகிறோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ காம்பினேஷனே செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா தாங்க செம்மையாக இருக்கும். ஸோ செம்ம ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கா, இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு நிமிஷமாக போயிடும். நல்லா காஞ்சிடுச்சு. எப்படி காஞ்சிடுச்சு? நம்ம குளிக்கணும் போய். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குளிச்சாச்சு. ஸோ குளிச்சுட்டு பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ ட்ரை பண்ணால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.